திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 64வது நாள். இந்த 64வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தோட திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சை, அதாவது தஞ்சாவூருக்கு உண்டான திருப்புகழை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தஞ்சை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் பெரிய கோவில். அந்த கோவில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த தஞ்சை அப்படின்ற ஸ்தலத்துக்கு 3 திருப்புகழ் இருக்குது. அதில் முடிந்தளவு எந்த திருப்புகழ் சின்னதாக இருக்குமோ முதல்ல படிக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக இந்த சின்ன திருப்புகழை நான் எடுத்திருக்கேன். தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல அழகான பெரிய கோவில். ராஜராஜ சோழனால் எடுத்து இயம்பப்பட்ட கோவில். அங்கே இருக்கிற முருகப்பெருமான் பேரில் பாடியிருக்கிற திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சன வேல்விழி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் தான், 8 வரிகள் தான். இந்த திருப்புகழுடைய எண் பார்த்தீங்க அப்படின்னா 883. இந்த திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் நான் படிக்கும் பொழுது உங்களுக்கு அதை தொடர்ந்து பார்த்துன்னு வர்றதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை நீங்கள் என்னோட படித்து பழகலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். அஞ்சனம் வேல்விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுருமாறு உனது அடி சேர பிம்பமதாய் அருள் அருளாதோ நஞ்சு அமுதாய் உண்ணும் அரணார் தம் நல் குமரா உமை அருள் பாலா தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். அஞ்சனம் வேல்விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுருமாறு உனது அடி சேர பிம்பம் அதாய் அருள் அருளாதோ நஞ்சு அமுதாய் உண்ணும் அரணார் தம் நல் குமரா உமை அருள் பாலா தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அஞ்சனம் வேல்விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ அப்படின்னா அஞ்சனம்னா மை. மையை இட்டு கொண்டிருக்கக்கூடியதான அழகான கண்களை உடைய பெண்கள், அவர்களை பார்த்து அந்த ஆசையிலேயே நான் மயங்கி இருந்து விடுவேனோ. விஞ்சுருமாறு உனது அடி சேர பிம்பமதாய் அருள் அருளாதோ அப்படின்னா நான் என்றைக்குமே அடைக்கலமாய் முருகப்பெருமான் திருவடியையே அடையணும். அதுக்கு உண்டான அருள் எனக்கு கொடுக்கக்கூடாதா முருகா அப்படின்னு கேட்குறார். நஞ்சு அமுதாய் உண்ணும் அரணார் தம் நல் குமரா உமை அருள் பாலா. நஞ்சம் விஷத்தை அமுதமாய் ஏற்று உண்ட சிவபெருமானின் திருக்குமரனே, சக்தி அவள் பாலனே. உமை அப்படின்னா அம்பாள், சக்தி அவளின் பாலனே. தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. எவன் ஒருவன் முருகப்பெருமானையே தஞ்சம் அப்படின்னு அடையிறானோ அவன் வாழணும், அந்த அடியவன் வாழணும் அப்படின்றதுக்காகவே தஞ்சையில் கோயில் கொண்ட எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் 1-2 தடவையிலேயே நல்லா படிக்க வந்துடும் உங்களுக்கு. என்னுடைய உடல் நலத்தை பற்றி நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போ கொஞ்சம் தேவலை. இப்போ கொஞ்சம் நல்லாவே பேச முடியறது. அதனால் எப்பவும் போல் நம்மளுடைய திருப்புகழை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. கேட்ட எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் நாளை இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம்.
வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.